ஒரு அழகான ஊர்ல ஒரு சோட்டுக்குருவின்னு ஒரு குருவி அதோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு 2 குழந்தைங்க. ஒண்ணு மீனு குருவி, இன்னொன்னு சிண்டு குருவி அப்படின்னு 2 குழந்தைங்க இருந்துச்சுங்க. அந்த சிண்டு குருவி ரொம்ப குட்டியான குருவி. அது ரொம்ப லேட்டா தான் பிறந்துச்சு. அப்போ அந்த மீனு குருவிக்கு அந்த சிண்டு குருவிய எப்பயுமே அதுதான் வச்சுக்கணும், அதுதான் அது தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசைப்படும். ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது போயிட்டா நீதான் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கணும், எங்கேயும் விட்டுறக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா 2 பேரும் தினமும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போவாங்க. அவங்க காட்டுக்கு போகும் பொழுது இந்த மீனுக்குருவி தான் அதோட தங்கச்சி சிண்டு குருவிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம். அதுக்கு உணவு கொடுக்கறது, அது வெளியே எங்கேயும் போகாம இருந்து பாத்துக்கிறோம். அவ்வளோ பாசமான குருவி அந்த மீனுக்குருவி. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பக்கத்து ஊருக்கு போய் குழந்தைகளுக்கு உணவு எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போனாங்க. போய் ரொம்ப நேரமாச்சு, அவங்க 2 பேரையுமே காணோம். அப்போ அந்த மீனுக்குருவி ரொம்ப பயப்படுது. என்ன அம்மாவை காணா, காலையிலே போனாங்களே. சிண்டு வேற அம்மாவை ரொம்ப தேடுறா, பாவம், அதுக்கு உணவு வேற கொடுக்கணும். அம்மா அப்பா 2 பேரும் உணவு எடுக்க தானே போறேன்னு சொன்னாங்க, காலையிலேயே போனாங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம்லாம் அவங்க வராம இருந்ததே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லையே அந்த மீனுக்குருவி அவங்க அம்மா அப்பா காண்டி காத்திருந்துச்சு. அப்போ அந்த பக்கமா இருந்து வந்த அந்த மூட்டு கிளி, என்ன மீனு, உனக்கு விஷயம் தெரியாதா? பக்கத்து ஊர்ல உணவு எடுக்க போனவங்க எல்லாரையுமே அங்க இருக்கிற வேடர்கள் கொண்டுட்டாங்க. கொண்டு அவங்க அத உணவா எடுத்துக்கிட்டாங்க. அதுல உங்க அம்மா அப்பாவும் இருந்தாங்க. அத கேட்ட உடனே அந்த மீனுக்குருவி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஐயோ, எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், நானே ஒரு சின்ன தங்கச்சிய வச்சிருக்கேன், அவளை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. அது ஃபீல் பண்ணிட்டு அது தங்கச்சியை போய் பார்க்க போகுது. அந்த சிட்டுக்குருவிக்கு, இனிமே நம்ம எப்படி எல்லாம் பார்ப்போம், அம்மானா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, நான் பார்த்துக்கிடுவேன், ஆனா இனிமே யார் அப்படியெல்லாம் பண்ணுவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அம்மா அப்பா இல்லாத இந்த வீட்டுல நான் எப்படி இருக்க போறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன், என் தங்கச்சியை எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்குருவி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. சரி, நம்ம இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது, நம்ம தங்கச்சிக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும், வளர்க்கணும், அதுக்கும் பசிக்கும், சின்ன குழந்தை, நம்ம எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது உணவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி காகத்தோட வீட்டுக்கு போகுது. அந்த ஈஸ்வரி காகம் என்ன சொல்லுது, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இதுல உனக்கும் உன் தங்கச்சிக்குலாம் இங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா கிளம்பிரு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப திட்டி அனுப்பிச்சிருது. அப்போ அந்த மீனுக்குருவி, எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் உணவு வச்சிருப்பாங்க, நம்மளும் யாரையும் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குது. அப்போ அது போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கடையில பானிபூரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பானிபூரி கடையில ஒரு போட்டி நடத்துறாங்க. யாரு அதிகமான பானிபூரிகளை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகையா 50,000 கொடுப்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நம்ம எப்படி கஷ்டப்பட்டுனாச்சும் இந்த பானிபூரிய சாப்பிட்டு நம்ம வின் பண்ணி அந்த காசுல நம்ம தங்கச்சிய நல்லா படிக்க வச்சு நல்ல உணவும் கொடுக்கணும், அதுல நம்ம ஒரு நல்ல தொழிலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்டு அந்த பானிபூரி கடைக்கு போச்சு.
அந்த கடையில சொல்றாங்க, 100 பானிபூரி யாரு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் 50,000. பாதியிலேயே சாப்பிட முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மீனும், சரி நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்குருவியும் கலந்துக்குது. அந்த ஈஸ்வரிக்காகமும் அங்க வந்து கலந்துக்குது. இவங்க 2 பேருக்கும் போட்டி, பானிபூரிய யாரு அதிகமா சாப்பிட்டு வின் பண்ணணும்னு. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகத்தினால சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா மீனுக்குருவி அது சாப்பிடுது. ஏன்னா அதோட குடும்ப வறுமையை நினைச்சும், அவங்க அம்மா அப்பா இல்லாததுனால தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறத எல்லாத்தையும் நினச்சி அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுது. அதனாலையும் முடியலை. ஆனால் அதோட சூழ்நிலையில புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அது சாப்பிட்டும் முடிச்சிருச்சு. அந்த போட்டியில் அந்த மீனுக்குருவி தான் வின் பண்ணுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப பொறாமப்படுது. நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணிடலான்னு நினைச்சோமே, ஆனா இந்த மீனுக்குருவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு அது பொறாமப்படுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரவங்க வந்து நம்ம மீனுக்குருவிக்கு அந்த 50,000 பரிசா தராங்க. அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த மீனுக்குருவி அதோட தங்கச்சிக்கு அழகான ஒரு வீட்டை கட்டுது. வீட்டை கட்டி அது தங்கச்சியை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிய ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடுது, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்போதான் அந்த மீனுக்குருவி அது தங்கச்சியையும் பார்த்துக்க முடியும், வீட்டையும் கவனிச்சிக்க முடியும். அதனால அது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையே போய் விடுது. அதுக்கப்புறம் அது நினைக்கிது, நம்ம தங்கச்சிக்கு ஒரு வீடு செட் பண்ணிட்டோம், ஒரு நல்ல ஸ்கூலும் பக்கத்துலேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த காசை வச்சே நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. அதனால நம்ம ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும். நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு உதவி பண்ணது அந்த பானிபூரி கடை தான். அதனால் நம்மளும் ஒரு நல்ல பானிபூரி கடையை வச்சு தொழிலை நல்லா பண்ணணும். அப்போ தான் நம்ம தங்கச்சியை இன்னும் நல்லா பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும். அவளுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். அம்மா அப்பா இருந்து அவளுக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அதையெல்லாம் நான் கண்டிப்பாக அவளுக்கு நான் கொடுப்பேன். நல்ல உணவு, வீடு, படிப்புன்னு நான் அவளுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பானிபூரி கடையை அவங்க ஊர்லேயே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சிருச்சு. அதோட டேஸ்ட்டுக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இங்கே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸும் நல்லா போச்சு. அது மூலியமா அதுவும் அது தங்கச்சியும் நல்லா அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப பொறாமப்படுது. நமக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் இந்த மீனுக்குருவியே சாப்பிட்டு வாங்கிருச்சு. நமக்கு அவ்வளோதான் அதிர்ஷ்டம் போல. இந்த மீனுக்குருவிக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது. அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. பாரு, இந்த மீனுக்குருவி அவங்க அம்மா அப்பா இல்லாட்டினாலும் அது தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சி அதனால முடிஞ்ச வேலைகளை பார்த்து இப்போ ஒரு பெரிய பானிபூரி கடையையும் வச்சிருச்சு. அதோட மன தைரியம் தான் அதை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கு. அவங்க அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சி அது சோர்வா இல்லாமல் அதுவும் அது தங்கச்சியையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. எல்லாரும் இந்த மீனுக்குருவி மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நினச்சிக்கிட்டே நம்ம சோர்வாக இருந்துடக்கூடாது. இந்த மீனுக்குருவி மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.